இந்த வண்டி டாடா ஏஸ் bs6 கோல்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் இந்த ஓஸும் கிழிஞ்சிருக்கு. இந்த ஓஸும் ப்ளஸ் வந்து வால்டோர் அசம்பிளி மாற்ற போகிறேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்லெட் மினி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புறமே ஆயில் அடிச்சிருக்கோம். இதையும் கழட்டி க்ளீன் பண்ணி போகிறேன். இதில் இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறேன் நான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். இன்டெக் மினி போர்ட்டில் பாருங்கள் எவ்வளோ கார்பன் ஏறி இருக்குன்னா. பாருங்கள் எவ்வளோ கார்பன் ஏறி இருக்குன்னு. ஃபுல்லாகவே அடைச்சி கிடக்கு பாருங்கள். வரும் ஹோல்ஸ் அப்புறம் க்ளீன் பண்ணியிருக்கு திருப்பி வச்சு. ஃபுல்லாகவே இப்போ அடைச்சிருந்தது இப்போ எடுத்து இருக்குது. ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அடைச்சிருந்துச்சு. இன்டெக் மினிபோர்ட்லேயும் ஈஜிஆர் பைப்லேருந்து வர பைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து டஸ்ட்டு மட்டும் எவ்வளோ டஸ்ட் இருக்கும் பாருங்கள். பூரா கார்பன். ரெண்டுமே ஃபுல்லாகவே வாட்டர் யூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். இப்போ அந்த வால்டோர் அசம்பிளி மாற்றிடலாம். இந்த பக்கம் ஒரு 3 போல்ட்டு, இந்த பக்கம் 3 போல்ட் இருக்கும். 6 போல்ட்டுமே கழட்டி எடுத்தாச்சு. வால்டோர் எடுத்துக்கலாம். சுத்தம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வால்டோர் அசம்பிளி இதில் மாற்றிடலாம். வால்டோர் அசம்பிளியோட ரேட்டு பாருங்கள், பாட் நம்பரு. இதில் வால்டோர் பேக்கிங் எல்லாமே இதெல்லாம் வந்துடுது. அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். வால்டோருக்கு வர 25 போல்ட்டு, 6 போல்ட்டு, இந்த பக்கம் 3 போல்ட்டு, லெஃப்ட் சைடில் 3 போல்ட்டு, மொத்தம் 6 போல்ட்டு. இந்த 6 போல்ட்டையும் போட்டு கிச்சன் டைட் பண்ணிக்கலாம். வால்டோர் மாட்டியாச்சு. இப்போ கேம் சென்சார் நான் அப்படியே செட்டாக சென்சாரோடு கழட்டியிருக்கேன், கப்ளர் கழட்டாமல். இதை இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். இன்லெட் மினி போல்ட்டை க்ளீன் பண்ணியாச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா த்ராட்டல் பாடியும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதில் மாட்டிக்கலாம். இன்லெட் மினி போல்ட்டில் 2 5 நம்பர் அலாயிங் போல்ட்டு தான் வரும். 3 போல்ட்டு. இந்த போல்ட்டை இப்போ போட்டு மாட்டிக்கலாம். இன்லெட் மினி போல்ட்டுக்கு புது பைக்கிங் போட்டாச்சு. இப்போ ஈஜிஆர்லேருந்து வர பைப்பு மாட்டிக்கலாம். இந்த இடத்துலேருந்து வரும். இப்போ அந்த பைப்பு மாட்டிக்கலாம். அது வர பேக்கிங் போல்ட்டு. இன்லெட் மினி போல்ட்டை மாட்டிடலாம். அதில் ஈஜிஆர்லேருந்து இன்டெக்கு வர பைப்புக்கு வர பேக்கிங்கு ப்ளஸ் போல்ட்டு இதை இப்போ அந்த இடத்துல மாட்டிக்கலாம். பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரை வந்து இப்போ மாட்டிடலாம். அதுவுமே நான் வயர் கழட்டல, அப்படியே சென்சாரோடு கழட்டி விட்டுருந்தேன். இப்போ சைலன்சர் மினி போல்ட்டை மாட்டிக்கலாம். இன்டெக் மினி போல்ட்டை கழட்டுறதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் மினி போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 3 போல்ட்டை மட்டும் கழட்டி விட்டு சட்டை கீழே வந்து இந்த கன்வெர்ட்டருக்கு கீழே வந்து 2 போல்ட் இருக்கும். கழட்டி விட்டுட்டு அப்படியே சட்டை லைட்டாக கீழே உருவி விட்டோம்னா கீழே இறங்கிக்கும். இறங்கினோடனே பார்த்திங்கன்னா நம்ம இன்டெக் மினி போல்ட்டை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் கழட்டினேன். கீழே கன்வெர்ட்டருக்கு வர போல்ட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ மினி போல்ட்டை டைட் வச்சுக்கலாம். அட்டுப்புறம் போட்டேன், இப்போ டைட் வச்சுக்கிறேன். சைலன்சர்லேருந்து
ஈஜிஆர் வால்வுக்கு போகிறப்ப இந்த பைப்பு மாட்டிடலாம். அதுக்கு வர பேக்கிங், போல்ட்டு, நட்டு. மினி போல்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங்ஸ் ஒரு தவிடு ஒன்று வரும். அந்த தவிடு இப்போ மாட்டிக்கலாம். ஏர் ஃபில்டர் ஹோஸு, அவர் ரேட்டு, பார்ட் நம்பரு, இண்டக் மினிஃபோல்ட்டுக்கிட்ட வர ஏர் ஃபில்டர் ஹோஸு. இப்போ இந்த ஹோஸ் அதில் மாட்டிடலாம். இண்டக் மினிஃபோல்ட்லேயும் ப்ரித்தர் ஹோஸையும் மாட்டியாச்சு. இந்த ப்ரித்தர் ஹோஸை வால்டோர்லேயும் மாட்டிடலாம். இண்டக் மினிஃபோல்ட்டுக்கு வர ஏர் ஃபில்டர் ஹோஸ் மாற்றியாச்சு. இதில் இப்போ டைம் யூனிட் வர ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு வர போல்ட்டு, பர்ச்சேஸ் போல்ட்டு 4 போல்ட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக கழட்டி மாட்டி முடிச்சாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்.